தோழி பிரியா ரமேஷ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம், மக்ரோனி பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்தியன் ஸ்டைலில் செம சூப்பராக அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலே அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கலர் ரெசிபிஸ் சேனலில் வர வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க தான் நோட்டிஃபிகேஷன் பெல் உங்களுக்கு வரும். அப்போ எந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டாலும் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். மக்ரோனி பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன் நான். வீட் பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களாகட்டும் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கோதுமையில் எடுத்துக்கோங்க. மைதா பிடிக்கணும், மைதா எடுத்துக்கலாம். ஆனால் அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து டிசைன்ஸில் எந்தமாதிரி மாடலில் உங்களுக்கு இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்தமாரி பென் டியூப் டைப்பில் இருக்கிற இந்த பாஸ்தா எடுத்திருக்கேன் நான். இது 250 கிராம் நான் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் 5, பூண்டு 10 பல், ரெண்டும் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம சில்லி சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக தேவையானது. வெங்காயம் 1 பொடிசாக அந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கணும். கேப்சிகம் 1, அது வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெட் கேப்சிகம் அதெல்லாம் வேணும் அப்படின்னா அது கூட நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 1, தோலெல்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் கற்காமல் இருக்கிறதுக்காக. தக்காளி 2, டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக 2 தக்காளியை இதேமாரி பெருசாகவே கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ்லாம் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேரட் 1, தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது சேர்த்துக்கலாம். இதோட பட்டாணி உங்களுக்கு பிடிக்கும்னா பட்டாணி, கேபேஜ் அந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். காரத்துக்கு நம்ம சிகப்பு மிளகாய் சாஸ் அரைக்கிறதுனால மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போதும். உப்பு தேவைக்கேற்ப. பாஸ்தா வேக வைக்கும் போதும் நமக்கு உப்பு தேவைப்படும். அதேமாரி காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்க்கணும். எண்ணெய் தேவைக்கேற்ப. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சுடு தண்ணி நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணியாச்சு. பாஸ்தா சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதில் உப்பும் தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பாஸ்தாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகிற வைக்கும் மூடி போட்டு மூடி வைக்க வேண்டியதான். அதுக்குள்ளே வந்து தக்காளி சாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடணும். புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி கூட குறைச்சிக்கலாம் நீங்கள். இப்போ அதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. முதல்ல இந்த வேலையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது வேகத்துக்குள்ளே. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாவும் பூண்டும் அதுவும் அரைச்சிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அரைச்சாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே பாஸ்தாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிட்டு, ஒரு பாஸ்தாவை எடுத்து இப்படி லைட்டாக அழுத்திட்டிங்கன்னா வந்து அமுங்கணும். தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு இப்போ வெங்காயத்தை அதில் சேர்க்குறேன் நான்.
உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு, கேரட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பட்டாணிலாம் பிடிக்கும்னா பட்டாணி கூட பசங்களுக்கு சேர்த்து விடலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு, சில்லி சாஸ் சேர்த்தாச்சு, உப்பு தேவையான அளவுக்கு அதுவும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணியை விடுறேன் நான். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் தக்காளி சாஸும் சேர்த்தாச்சு. கேப்சிகத்தை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ அது வெந்ததுக்கப்புறம் தான் கேப்சிகம் என்ன கலர் மாறிடும். இப்போ பேஸ்தா வேக வச்ச பேஸ்தாவையும் அதில் சேர்த்து எல்லாத்தையும் கலந்தாச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக ஃபைனல் டச் அதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்க்குறேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த க்ரீமியாக டேஸ்ட்டாக. இப்போ கொத்தமல்லியோடு சேர்த்து ரெடி ஆகிடுச்சு பேஸ்தா. செஞ்சு பார்த்து உங்களுக்கு கருத்துக்கலாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.